ஹலோ மை லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸோட ஸ்டார்டிங்லயே ஒரு யூனிவர்சிட்டி தான் காட்டுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி நேம் ஐகாவா யூனிவர்சிட்டி. நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவனுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. குக்கிங் கிளப்ல தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் குக்கிங் கிளப் மாதிரியே தெரியல. ஏன்னா இங்க பாக்குறதுக்கு ஒரு ஃபேமிலியே சேர்ந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு குக் பண்ணிட்டு இருந்தா, இன்னொருத்தன் மட்டும் தனியா வேகமா கட் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பரபரப்பா சமைச்சிட்டு இருக்கான். இவ்வளவு ஆர்வமா ஒருத்தர் சமைக்கிறாங்கன்னா அது வேற யாரா இருக்கும், நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் தான். எல்லாருமே குக் பண்றதை விட்டுட்டு அவன் சமைக்கிறத மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. பொண்ணுங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல, வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே குக் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பி பாக்குறான் பாருங்க, எதுக்குதான் இவனுங்கெல்லாம் இவ்வளவு கியூட்டா இருக்கானுங்களோ தெரியல. இவன் பேரு சக்குராபா இசுமி. எல்லாரும் இங்க பாருங்க, நம்மளோட கிளப்போட ஸ்பெஷாலிட்டியை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். சக்குராபாவோட பேர் தெரியாத டிஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் யோயி. பார்க்கவே பயங்கர கியூட்டா பிரசன்ட் பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்ததோடனே அங்க இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க நாங்களே டேஸ்ட் பண்ணி பாக்குறோம்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்குதுங்க. சாப்பிடறதுக்கு டெலிஷியஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க போடுறத பார்த்ததோடனே இசுமி எப்பவுமே இதே மாதிரி தான். இவங்கிட்ட எந்த இன்கிரீடியன்ட்ட கொடுத்தாலுமே கரெக்டான காம்பினேஷனை உருவாக்கிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான் யோயி. வாவ், இது அம்மா சமைக்கிற ஹோம் குக்கிங் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா சமைக்கிற ஹோம் குக்கிங்கான்னு கேட்டுட்டு இருக்கான் இசுமி. இதை கேட்டதோடனே இந்த சோஜி பையன் ஆமா ஆமான்னு சிரிச்சுட்டே இருக்கான். கேம் பைத்தியம், எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சேன்னு இசுமி கேட்க, குட்ட பையா நீ எதுக்காக என்ன கடுப்பேத்துறன்னு கேட்டுட்டு இருக்கான் சோஜி. யாரடா குட்ட பையன் சொன்னா, மூடிட்டு உன்னோட வேலையை பாருடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மோதிட்டு நிக்கிறானுங்க. புதுசா ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி சண்டை பிடிக்காம மூடிட்டு வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா தான் இவனுங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கானுங்க. பயங்கர கோபமா இசுமி என்ன பண்றான்னா பீரை எடுத்து குடிச்சிட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். கைஸ், மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க, வெறுங்கையோட வீட்டுக்கு போகவே கூடாது. இசுமி நீ தனியா போயிடுவேன்னு யோயி கேட்க, எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன்னு இசுமி சொல்ல, நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன்னை யாருன்னா கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கான். யோயி நீ எப்பவுமே ஏன்டா இசுமிக்கு மான்பியாவே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான் சோஜி. மான்பினா என்னடான்னு கேட்டுட்டு இருக்கான். மான்ஸ்டர் பேரண்ட்னு அர்த்தம். ஓவர் ப்ரொடெக்டிவா நடந்துக்கிற. இசுமி நீ போற வழியில உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா என்கிட்ட சொல்லுடா, அவங்கள நான் உதைக்காம விட மாட்டேன், அதுக்கப்புறம் நீ ஓகே ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுதுன்னு இசுமி கேட்க, சரி ஓகேப்பா எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சோஜி அங்கிருந்து கிளம்புனதோடனுமே யோயும் கிளம்பிடுறான். யாருமே இல்லாத ரோட்ல இசுமி தன்னந்தனியா நடந்து போயிட்டே இருக்கும்போது அவனோட மைண்ட் வாய்ஸ்ல அவனே பேசிக்கிறான். நான் எப்பவுமே இதே மாதிரி லோன்லியா தான் இருப்பேன், எப்பவுமே பார்ட்டி நடந்ததுக்கு அப்புறமா தனியா தான் இருப்பேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்னா என்னை யாருமே நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க, நான் தனியா தான் இருப்பேன். சொல்ல போனா நான் இப்படி மெதுவா போறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா வீட்டுல எனக்காக வெயிட் பண்றதுக்கு யாருமே கிடையாது, கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது இவனோட ஃபேஸ்ல டார்ச் அடிக்கிறாங்க. யாருடான்னு சொல்லிட்டு பார்த்தா கியூட்டான ஒரு ஆள் தான். இவன் தாங்க நம்மளோட செகண்ட் மெயின் லீட். இவன் பேரு அமாசாவா. உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி காட்டுறீங்களா, நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. ஆக்சுவலி எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, அதனாலதான் நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு இசுமி சொல்ல, அப்படின்னா ஓகே உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் காட்டுங்கன்னு அமாசாவா கேட்க, கொஞ்ச நேரம் கூட தயங்கல இசுமி எடுத்து காட்டிட்டான். உங்களோட கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐம் ரிலீஸ் சாரி, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஐடியா கொடுத்தா கையில இருந்து வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திட்டு உட்காரலான்னு போனா கீழே விழுற மாதிரி போயிடுறான். கரெக்டா அமாசாவை பிடிச்சிடுறான். அம்மா உங்களோட அபார்ட்மெண்ட் எங்க இருக்குது, ஓவர் லேட் ஆயிருச்சு, வெளியில இருக்கிறது ரொம்ப ஆபத்து, இந்த ஏரியால மர்மமான ஆளுங்க சுத்துற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்குது, அதனால உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு நானே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், வா போலான்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு கைப்பிடிச்சே கூட்டிட்டு வந்துட்டான் அமாசாவா. ஃபைனலா உங்களோட பிளேஸுக்கு வந்துட்டேன், நீங்க உள்ள போனதோடனே லாக் பண்ணிக்கோங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம் புரிஞ்சுதா, குட் நைட்னு சொல்லிட்டு அமாசாவா அங்கிருந்து கிளம்பிடுறான். குட் நைட்டா, எனக்காக ஒருத்தர் குட் நைட் சொல்லி எந்த காலம் ஆகுமோ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்குற மாதிரியே தோணுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்படி லவ் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்கன்றது தாங்க இந்த சீரீஸே. இந்த சீரீஸ் நேம் சுகர் டாக் லைஃப். அது என்னமோ தெரியலங்க, இந்த சீரீஸை மட்டும் பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சா, ஃபைனலா ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில காட்டின இசுமியை பத்தி சொல்லவே தேவையில்ல, நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா ஒரு கைண்டான போலீஸா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. என்ன கைண்டான போலீஸ் அப்படிலாம் கிடையாது, அவரை பார்த்தாவே எனக்கு பத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டேன். நேத்து நைட் அமாசாவை குட் நைட் சொன்னது மட்டும்தான் அவனோட மைண்டுக்குள்ள வந்து போகுது. டி இசுமி என்னடா ஆச்சுன்னு யோகி கேட்க, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான்.
கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல தான் பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அமாசாவா வந்துடுறான். அவன் நேத்து பார்த்த ஆள் தானே நீன்னு கேட்டுட்டு இருக்கான் இஷுமி. நேத்து உங்களுக்கு தொல்லை கொடுத்ததுக்கு சாரி. நான் சாப்பிடுறதுக்காக ஏதாச்சும் வாங்கலான்னு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது ஏதோ எடுத்துட்டு இருக்கான். சாப்பிடுறதுக்காக தான் நீங்க தேடுறீங்களா என்ன? டின்னருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். உனக்கு குக்கிங் இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிடிக்குமா என்ன? குக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கியேன்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. ஏய் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரியா என்ன? என்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்டு உனக்கான ஆன்சரை வாங்கிக்கிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான் இஷுமி. ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அமாசாவை கிளம்பிட்டான். நாளைக்கு பாக்கலாமா? இவன் நல்லா தானே இருந்தான், என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அடுத்த நாள் சொன்ன மாதிரியே வந்துட்டான் அமாசாவா. அதுக்கப்புறம் கண்டினியூஸா தொடர்ந்து வரவே ஆரம்பிச்சுட்டான். இவன் பண்றதெல்லாம் பார்த்து கடுப்பாயிடுது இசுமிக்கு. மோட்டோ இந்த ஆளோட எனக்கு பெரும் தொல்லையா போச்சு, எதுக்காக என்கிட்ட கேக்குறாரு, ஒரு மாதிரி கடுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரு உன்கிட்ட தானே கேக்குறாரு, என்கிட்ட கேக்கலையே, அதனால எனக்கு கடுப்பா இல்லன்னு சொல்லிடுறான் மோட்டோ. அப்படியே அடுத்த நாள் குக்கிங் கிளாஸுக்கு வந்தான். அவன் குக் பண்ணதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். அம்மா நீ சர்வ் பண்ணவே மாட்டியான்னு யோகி கேட்க, எனக்காச்சும் குடுடான்னு சோஜி கேட்க, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது போடான்னு சொல்லிடுறான் இஷுமி. அப்படின்னு யோகிக்காவது குடுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சோஜி கேட்க, நான் வேலை செய்யும் போது சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறான். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அமாசவா வருவாரான்னு சொல்லிட்டு தடத்தையே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஆனா என்ன பண்றது, அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது, அமாசாவா வரவே இல்ல. மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுது. அவன் குக் பண்ணதை அவனே சாப்பிட்டுட்டு இருக்கான் இஷுமி. அடுத்த நாள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல காட்டினா ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அமாசாவா வந்துடுறான். ஃபைனலா நீ வந்துட்டியா? சாப்பிடுறதுக்காக ரெக்கமெண்டேஷனை கேட்டு தானே வந்திருக்க? அம்மா நீ நேத்து எங்க போயிட்ட? நான் உனக்காக குக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னு தெரியுமா? நீ எப்ப பாரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லயே சாப்பிட்டுட்டே இருக்கிய, உன்னோட ஹெல்த் என்ன ஆகுறது, அதுக்காக தான் நான் குக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். நீ வரவே இல்ல. கன்வீனியன்ட் ஃபுட் வாங்க தானே நீ வந்த, நான் அதுவே உனக்கு செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான் இஷுமி. ஆமா நான் அதை வாங்க தான் வந்தேன். ஆனா நீ என்ன நினைச்சு கவலைப்படுறத நினைச்சா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அமாசாவா. என்னது உன்னை பத்தி நான் கவலைப்பட்டேனா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் உன்னை பத்தி கழுவி கழுவி ஊத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான் இஷுமி. நீ என்ன கழுவி கழுவி ஊத்துனா கூட ஓகே தான். ஐயோ நேத்து நான் ஆஃப் டியூட்டில இருந்ததுனாலதான் உன்னோட ஹோம்மேட் குக்கிங்க நான் சாப்பிட முடியல. சரி அதை விட அடுத்த டைம் நீ கண்டிப்பா எனக்காக செஞ்சுட்டு வா. இன்கிரீடியன்டோட காசெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா அமாசாவா. அடுத்த டைம் நீங்க எப்ப வருவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அது இல்லாம நான் எப்பவுமே இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிமி. அதுவும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு நீ சமைச்ச ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. என்ன பண்றது அமாசாவா கேட்க, அப்படின்னு ஓகே அடுத்த டைம் நான் வந்து உங்களுக்கு குக் பண்ணி தரேன். ஐயோ நான் என்ன பேசிட்டேன், ஐம் ரியலி சாரி. நான் எப்ப நல்ல சாப்பாடு சமைக்கிறேனோ கண்டிப்பா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு பைபிள் ஒரு மாதிரி உளறிட்டே இருக்கான். அம்மா உன்னோட ஒர்க் எந்த நேரத்துக்கு முடியுதுன்னு அமாசாவை கேட்க, சீக்கிரமாவே முடிய போகுது, ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் இஷுமி. அப்படின்னா என்னோட வீட்டுக்கு இன்னைக்கே வந்து குக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு கூட்டிட்டே வந்துட்டான். குக் பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே டீ குடிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. அதெல்லாம் முடியவே முடியாது. நான் குக் பண்ணதா வந்து டீ குடிக்க வரல, புரியுதா? நான் யாருன்னு கூட தெரியாது, கேஷுவலா உங்களோட வீட்டுல என்ன உள்ள விட்டுட்டீங்க. நீங்க என்ன விதமான போலீஸ் ஆபீசர்னே தெரியல, கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இஷமி. நான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் கன்சிடர் பண்றேன், வேற எதுவுமே கிடையாது தெரியுமா? அம்மா நீ என்ன குக் பண்ண போறேன்னு அமாசாவை கேட்க, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஃப்ரிட்ஜை செக் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சமா தான் திங்ஸ் வச்சிருக்கான். ஆமா உன்னோட ஃப்ரிட்ஜ் ஏன் இவ்வளவு எம்டியா இருக்குது, ஏதோ ஓரளவுக்கு இன்கிரீடியன்ட் மட்டும்தான் இருக்குது, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு அவ்வளோ குக் பண்ண வராது, ஃபர்ஸ்டே நான் இதை பத்தி சொல்லிருக்கணும், ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கா அமாசாவா. அட்லீஸ்ட் உங்ககிட்ட ரைஸ் ஆகுது இருக்குதான்னு இஷுமி கேட்க, அதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா அமாசாவா. சீசனிங் பண்ண என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது கரெக்டா அமாசாவா அவன் பக்கத்துல வந்து நின்னுக்கிறான். என்னோட ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். நானே குக் பண்ணிக்கிறேன், நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கான் இஷுமி. ஆனா எதுவுமே பண்ணாம இருந்தா ஒரு மாதிரியே இருக்குமே அமாசாவா கேட்க, அப்படின்னா ஓகே அந்த டேபிள தொடச்சிட்டு நீங்க டிவி பாருங்க, அதுக்குள்ளேயே நான் சமைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இஷுமி. என்னதான் வேலை செஞ்சுட்டே இருந்தாலுமே அமாசாவோட கண்ணு இஷுமி மேலதான் இருக்குது. பைபிள வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டே இருக்கான். ஒரு வழியா குக் பண்ணி முடிச்சதோட இனிமே ஃபைனல் டச்சா அந்த ஷீவீட என்ன பண்றான்னா கட் பண்ணி அது மேல போட்டுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிடுறான். ஸ்மெல்லே சூப்பரா இருக்குது, பாக்கவும் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா அமாசாவா. நல்லா சாப்பிடுங்க, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கிருந்து கிளம்புறியா? நான் சாப்பிடுற வரைக்குமாவது அட்லீஸ்ட் இருன்னு கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன்னு இஷுமி சொல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இருக்கான் அமாசாவா. ஆமா இது எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் இஷுமி. இது சூப்பரா இருக்குது தெரியுமா?
என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாட சாப்பிட்டதே கிடையாது. அவ்ளோ சூப்பரா இருக்குதுன்னு அம்மா சொல்ல. ரெகுலர் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருந்தா அது அந்த மாதிரி இருந்திருக்கும். நான் வேற மாதிரி இது இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சீவீட் ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அமாசாவா. இதுல கொஞ்சம் கெச்சப்பும் கார்லிக்கும் சேர்த்துக்கிட்டா வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா? நீ அதை அடுத்த டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் இஷிமி. சக்குரபா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட பேரண்ட்ஸ் எப்ப பாரு வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டே இருந்ததுனால வீட்ல அதிகமா குக் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது. அதிகமா நான் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஃபுட் மட்டும் தான். நீ சமைச்சு கொடுத்தது சாப்பிடறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. நீ இதுக்கு முன்னாடி குக்கிங் கிளப்னு ஏதோ மென்ஷன் பண்ணல, அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. அப்படிலாம் கிடையாது, என்னோட அம்மா கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த சாப்பாடு ஃபுல்லாவே லவ் மட்டும்தான் இருக்குது தெரியுமா? நீ என்ன தப்பா எடுத்துக்கலன்னா அடுத்த டைம் நீ எனக்கு குக் பண்ணி தரணும்னு நினைச்சா கண்டிப்பா நீ எனக்கு குக் பண்ணி தரலாம். உன்னை இசுமின்னு கூப்பிடவான்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. என்ன சடனா கேக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் இசுமி. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், இதுக்கு மேல க்ளோஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்க, இப்போ க்ளோஸா வந்துட்டீங்க. இந்த மெத்தட் கூட சூப்பரா இருக்குதுன்னு இசுமி சொல்ல, அடுத்த டைம் குக் பண்ணும்போது அட்லீஸ்ட் என் கூட இருங்க, தனியா சாப்பிடுறது ஒரு மாதிரி லோன்லியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அமாசாவா சொன்னதுக்கு அப்புறமா தான் அன்னைக்கு தனியா சாப்பிட்டது இசுமிக்கு ஞாபகம் வருது. நீங்க சொல்றது எனக்கும் புரியுதுன்னு இசுமி சொல்ல, இசுமிக்கும் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா அமாசாவா. அவனோட கியூட்டான ஃபேஸ் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சொன்னா ஃபிளர்ட் ஆகாம இருக்கும். இசுமிக்கு இதையுமே ஒரு டைம் நின்னுட்ட மாதிரியே தோணுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.